இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க அண்ட் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஆண்ட்ரியூ டேட், எலான் மஸ்க் அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்க எல்லாரோட இன்டர்வியூலயும் இந்த ஒரு விஷயம் காமனா இருக்கும். அது என்னன்னா, அவங்களோட கைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாருமே அவங்க கைகள் இந்த மாதிரியே வச்சிருப்பாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லீடர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களோட கைகளை ஒரு வித்தியாசமான ஷேப்ல தான் வச்சிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் இது ஒரு காமனான விஷயம் தானே அப்படின்னு. ஆனா அதுதான் கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டே இருக்குது. இது மட்டும் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் உங்க கைகளை இந்த மாதிரியே தான் வச்சிருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹிஸ்டரியில 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுதான் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முத்ராஸ் உங்க பாடி அண்ட் மைண்டோட எனர்ஜியை சரியான இடத்துக்கு கொண்டு போக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயுர்வேதால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடம்பானது இந்த யூனிவர்ஸோட பரம்பொருளான 5 எனர்ஜியால தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த 5 எனர்ஜி தான் நீர், நெருப்பு, காற்று, ஸ்பேஸ் அண்ட் எர்த். இந்த 5 விஷயங்களால தான் நம்ம பாடி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆயுர்வேதா சொல்லுது. ஒரு ஹெல்த்தியான பாடிக்கு கண்டிப்பா இந்த 5 எலமெண்ட்டும் பேலன்ஸா இருக்கணும். அப்படி இந்த 5 எலமெண்ட்ஸ்ல ஒரு எலமெண்ட் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ இருந்தா உங்க பாடி இம்பேலன்ஸா இருக்கும். இதனால உங்க பாடி கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகாம கூட போகலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். ஒரு சில வியாதிகள் கூட வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த 5 எலமெண்ட்ஸும் நம்ம கைகளோட 5 ஃபிங்கர்ஸை ரீப்ரசென்ட் பண்ணுது. அதாவது உங்க கைகளோட ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் ஒவ்வொரு எலமெண்ட்டை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, இது நெருப்பை குறிக்கும். உங்களோட ஆள்காட்டி விரல், அதாவது உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது ஏர் எலமெண்ட்டை ரீப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ உங்களோட நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்பேஸ் எலமெண்ட்டை ரீப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட மோதிர விரல் எர்த்தை ரீப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் உங்களோட சுண்டு விரல் இருக்கு பாத்தீங்களா, இது வாட்டரை ரீப்ரசென்ட் பண்ணுது. இந்த முத்ராஸை பயன்படுத்தி இந்த எலமெண்ட்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த முத்ராஸ் மூலமா உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் பர்பஸை அச்சீவ் பண்ண முடியும். இதனாலதான் இந்த முத்ராஸை சீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முத்ராஸ் மூலமா உங்க பாடியோட மைண்ட் அண்ட் எனர்ஜியை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக லாக் பண்ண முடியும். அதாவது உங்க ஃபோக்கஸ் ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கு மேல கொண்டு வர முடியும். இப்படி இருக்கக்கூடிய முத்ராஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். கைஸ், இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற முத்ராவோட பேரு தான் உத்தரபோதி முத்ரா. எலான் மஸ்க், ஆண்ட்ரியூ டேட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க எல்லாருமே இந்த உத்தரபோதி முத்ராவை யூஸ் பண்றாங்க. சரி, இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்க 2 கைகளையும் ஒன்னா சேர்த்து எல்லா விரல்களையும் ஃபோல்ட் பண்ணணும். எல்லா விரல்களையும் ஒன்னு சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க 2 கைகளையும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியே எடுத்து இந்த வீடியோல பாக்குற மாதிரியே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க 2 கட்ட விரல்களையும் வெளியே எடுத்து அதை பின்பக்கமா கொண்டு போய் 2 கட்ட விரல்களையும் சேர்த்து வைங்க. இந்த முத்ராவை தான் முத்ரா ஆஃப் ஹையஸ்ட் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை புத்தர் கூட பண்ணிருக்கிறத உங்களாலே பார்க்க முடியும். சரி, இதை பண்றது ஓகே, இதனால உள்ள பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட இன்னர் அண்ட் அவுட்டர் அவேர்னஸ் அதிகரிக்கும். உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து தடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட கான்ஃபிடன்ஸையும் அதிகரிக்கும். இதை நீங்க லாங் டேர்மா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபியர், கவலை, ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். இதனால உங்களோட டெசிஷனை தெளிவா எடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ப்ராப்ளம் நடந்தா அதை சால்வ் பண்றதுக்கு தேவையான மைண்ட் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இது உங்களை ஒரு பெட்டர் பர்சனாலிட்டியா மாத்துது. இந்த முத்ராவை நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க இன்டர்வியூஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா, இது அவங்க ஃபோக்கஸ் ஆகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் வச்சுக்க உதவுது. இந்த முத்ராவை சிம்பிள் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு நபர் இந்த முத்ராவை வச்சு பேசிட்டு இருக்காங்களோ அப்பெல்லாம் அந்த நபர் உண்மையை மட்டும் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த வரிசையில நம்ம 2வதா பார்க்க போற முத்ரா அக்னி முத்ரா. இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் நேருக்கு நேர் இருக்கிற மாதிரி வைங்க. அதாவது இந்த வீடியோல பாக்குற மாதிரியே இப்படி உங்க 2 கைகளோட விரல்களும் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் 3 லாங் டீப் பிரீத் பண்ணுங்க. இதை நீங்க பண்றப்போ உங்க விரல்களோட நுனி பகுதி மட்டும்தான் கனெக்ட்ல இருக்கும். இந்த முத்ரா ஹிந்து காட்னஸ் அக்னி தேவி மூலமா வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இதுக்கு அக்னி முத்ரா அப்படின்னு பேரு வந்துச்சு. சமஸ்கிருதத்துல அக்னி அப்படிங்கக்கூடிய பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர் ஆர் ரூல். ஆயுர்வேத அடிப்படையா இருக்கிறதுனால இந்த முத்ரா மூலமா உங்களோட மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். கைஸ், இது சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்மளோட விரல்கள்ல 3000க்கும் மேல மேக்னோ ரிசெப்டர்ஸ் இருக்குது. இது உங்க பிரெயினுக்கு ஒரு வித ஹைவே மாதிரி ஒர்க் ஆகும். இது உங்களோட நரம்புகள் வழியா உங்க பிரெயினுக்கு ஒரு வித சிக்னலை கூட அனுப்பும். உங்க விரல்களோட மேக்னோ ரிசெப்டர்ஸ் அண்ட் உங்க மூளையோட நியூரான்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட பிரெயின் பவரை அதிகரிக்க முடியும். இதனால உங்க பிரெயின் பூஸ்ட் ஆகுறதுனால உங்க மெமரி பவரும் அதிகரிக்கும். உங்க பிரெயின் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்படிங்கிறதுனால கிளாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு முத்ராவை ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த வரிசையில நம்ம மூணாவதா பார்க்க போற முத்ரா தியான முத்ரா. உங்களுக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு முத்ராவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நிறைய மாங்ஸை இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கதை நீங்க பார்த்திருப்பீங்க. யாரெல்லாம் மெடிடேஷன் பண்றப்போ மைண்டை ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அப்போ அவங்களோட கைகள் இந்த மாதிரி இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இதை தான் தியான முத்ரா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இதை கான்சென்ட்ரேஷன் முத்ரா அப்படின்னு சொல்லலாம். இதை பிராக்டிஸ் பண்ண முதல்ல நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸை தேடணும். அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் உங்க கைகளை நீங்க கீழே வைங்க. இதை நீங்க பண்றப்போ உங்க ரைட் ஹேண்ட் உங்க லெஃப்ட் ஹேண்ட் மேல வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட கட்டை விரல் ஒன்னோடு ஒன்னு கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி வைக்கணும். அதாவது இந்த வீடியோல பாக்குற மாதிரி உங்களோட தம் ஃபயர் எலமெண்ட்டை மீன் பண்ணுது. இந்த முத்ராவை நீங்க பண்ணும் பொழுது உங்க பாடியோட ஃபயர் எலமெண்ட் மட்டும் ஆக்டிவா ஆகிரும். மத்த எல்லா எலமெண்ட்டும் ரெஸ்ட்டுக்கு போயிடும். இது உங்களை ஒரு டீப்பான மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. இதை பண்றதன் மூலமா உங்க மைண்ட் ரொம்பவே காமா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவலையும் அதிகரிக்க முடியும். அண்ட் உங்க மைண்ட்ல வரக்கூடிய தேவையில்லாத தாட்ஸை தடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவர் திங்கிங் பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு முத்ராவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வரிசையில நம்ம நாலாவதா பார்க்க போற முத்ரா குபேர் முத்ரா. இது செல்வ கடவுளான குபேர் என குறிக்குது. இதை நீங்க பண்ண உங்க கட்டை விரலோட ஃபிங்கர் டிப் அண்ட் உங்க இண்டெக்ஸ் ஃபிங்கரோட டிப் அண்ட் உங்க மிடில் ஃபிங்கரோட டிப் இதெல்லாம் ஜாயின் ஆகிற மாதிரி பண்ணணும். அதாவது இந்த வீடியோல பாக்குற மாதிரி. இப்போ இந்த முத்ராவை ஒவ்வொரு நாளும் 10 இருந்து 15 நாள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல இதன் மூலமா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது உங்க பாடியில பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். உங்க ஹார்ட் மூலமா உங்க பாடி ஃபுல்லா பிளட்டை சர்க்குலேட் பண்ணும். இது உங்களோட மெமரி பவர் அண்ட் கான்சென்ட்ரேஷனை அதிகரிச்சு உங்க பிரெயின் பவரை டெவலப் பண்ணும். இந்த முத்ராவை பிராக்டிஸ் பண்றதுனால உங்க மைண்ட் ஓப்பன் ஆகும். இதனால உங்களோட கோல்ஸ்ல என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு பவர் உங்ககிட்ட கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த முத்ரா உங்க மைண்ட் அண்ட் ஹார்ட்டை ட்ரெயின் பண்ணும். அண்ட் அஞ்சாவதா பார்க்க போற முத்ரா சின் முத்ரா ஆர் ஞான் முத்ரா. உங்களோட ஞானத்தை உங்களோட விஸ்டமை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு முத்ராவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த முத்ராவை கெஸ்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான பொசிஷன்ல உட்கார சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட கைகள் இந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கும். இதை பண்றதுக்கு முதல்ல உங்களோட எல்லா விரல்களையும் நேரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் இந்த வீடியோல பாக்குற மாதிரியே வைக்கணும். உங்க 2 விரல்களுக்கும் இடையில எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கைகள்ல ஒரு பேப்பரை பிடிச்சி இருந்தா எவ்வளவு அழுத்தம் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கணும். சான்ஸ்கிரிட்ல சின் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா கான்சியஸ்னஸ். இது மாதிரி ஞானுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம். இது மூலமா உங்களோட கான்சியஸ் பிரெயினை ஆக்டிவேட் பண்ண முடியும். இது ஏர் எலமெண்ட் அண்ட் ஃபயர் எலமெண்ட்டை ஒன்னு சேர்க்கறதுனால உங்களோட கான்சியஸ்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த வரிசையில ஆறாவதா பார்க்க போற முத்ரா ஷே முத்ரா. இதை நீங்க பண்ண உங்க கைகளை நேரா வச்சு உங்க கட்டை விரல் உங்க சுண்டு விரல்ல தொடணும். அதுக்கப்புறம் உங்க மத்த ஃபிங்கர்ஸை அது மேல மடக்கணும். இதை பண்ணும் பொழுது உங்க மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது உங்க விரல்கள் மூடணும். அதுவே மூச்சு விடும் பொழுது உங்க விரல்கள் நேரா வச்சுக்கோங்க. இதை நீங்க ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இதை நீங்க பண்ணும் பொழுது அதாவது உங்க கைகள் ஓபன் பண்ணும் பொழுது உங்களோட எல்லா பிரச்சனைகளுமே நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த முத்ராவை மாங்ஸோட லீடரான கிம் டவுன் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாம உங்க கோவத்தையும் உங்ககிட்ட இருந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது உங்களோட மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ கண்டிப்பா இந்த ஒரு முத்ராவையும் ட்ரை பண்ணி பாருங்க. முத்ரா லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற முத்ரா என்ன அப்படின்னா கணேஷ் முத்ரா. இந்த கணேஷ் முத்ரா உங்களோட செஸ்ட் மசில்ஸை ஸ்ட்ராங்கா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல உங்க 2 கைகளை இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஒன்னோடு ஒன்னு இன்டர்லாக் ஆகிடும். இது உங்க ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளிக்கொண்டு வந்து உங்க லைஃபோட புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க ஹெல்ப் பண்ணும். அதனால இது அப்டாக்கிள் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க செய்யும் பொழுது உங்க பாடியோட பேலன்ஸை சென்டரா கொண்டு வரும்போது அதாவது உங்க பேலன்ஸை உங்க ஹார்ட்டுக்கு கொண்டு போக முடியும். இதை தான் ஹார்ட் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால உங்களோட லவ் அண்ட் காம்பஷனை அதிகரிக்க முடியும். சரி, இந்த முத்ராவை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் போஸ்ட்ல உட்காருங்க. இப்படி உட்காரும் பொழுது உங்க ஷோல்டர் பின்னாடியும் உங்க செஸ்ட் முன்னாடியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க லெஃப்ட் ஹேண்டை உங்க செஸ்டுக்கு நேரா கொண்டு வந்து உங்க ரைட் ஹேண்டை இந்த வீடியோல பாக்குற மாதிரி ஒன்னு சேருங்க. இப்போ உங்க 2 கைகளும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைங்க. இப்படி பண்றதுனால உங்க பாடியோட மெட்டபாலிசம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஹார்ட் சக்ராவை ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுக்குள்ள லவ் அண்ட் கைண்ட்னஸ் அதிகரிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நெக் அண்ட் ஷோல்டர் பெயினை இது நீக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு 7 முத்ராவை பத்தி பார்த்திருப்போம். இந்த 7 முத்ராவும் நம்மளோட பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். பிசிக்கலாகவோ மென்டலாவோ இந்த 7 முத்ராவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ கண்டிப்பா இந்த 7 முத்ராவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவே தான் இருக்கும்.
கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான கண்டென்ட் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Thank you for watching this video. Bye bye.